ஹோமியோபதியில வந்து ஒரு காமனான ஒரு மித்து என்ன அப்படின்னா, மெடிசன் எடுத்துக்கிட்டா லேட் ஆகும், சரியாகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட டின்னர் வந்து ஒரு 7ல இருந்து 8 மணிக்குள்ளார வந்து முடிச்சிடணும். ஸோ இது வந்து என்னன்னா, நம்ம லேட்டா சாப்பிடுறோம், ஒரு 9 o'clock மேல 10 o'clock மேல சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். இது டைரக்டா வெயிட் கெயின் வந்து பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும், நம்ம ஹெல்த்துக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கண்டிப்பா பேசிக்கான ஒரு ஹெல்த் செக்அப் தான். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பகிர்வும் தோழிய யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது தோழிகள் நிறைய பேர் வந்து நம்மளுடைய எம்எம்சி ஹோமியோபதி கிளினிக் நம்பருக்கு பர்சனலாக நிறைய மெசேஜஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதை இன்னைக்கு நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த கொஸ்டின்ஸை நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். வணக்கம் மேம். மேம், ஒருத்தவங்க வந்து பர்சனலாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு இருக்கு, மாத்திரை சாப்பிட்டா மட்டும் எடை கூட்டிகிட்டே இருக்கு, அப்போ ஹோமியோபதி எடுத்தா தைராய்டு மாத்திரை வந்து நான் நிப்பாட்டிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தைராய்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறியே என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுக்கு வந்து வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். நம்ம கம்மியாக சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு சைட் பார்த்தோம்னா, சில பேருக்கு வந்து ரொம்ப லேசியாக, ரொம்ப டயர்டாகவே ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஒர்க் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம், ரொம்ப நேரம் நிற்க முடியாது, கால் உளைச்சலாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக ஒரு பாடி பெயினாக இருக்கும். இது எல்லாமே வந்து என்னன்னா தைராய்டுடைய ஒரு அறிகுறி, அவ்வளோதான். ஸோ இந்த அறிகுறி அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப நாளாக இருக்கும்போது, சரியாக மெடிசன்ஸ் எடுத்துக்காம ரொம்ப நாளாக இருக்கும்போது அது நம்மளுடைய பழக்கமா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சைட் டிசீஸோட அறிகுறி அப்படிங்கிறது தாண்டி நம்மளோட ஹேபிட்டாவே அது மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல வந்து மெடிசன்ஸ் நம்ம கண்டிப்பா எடுத்துட்டு இருக்கோம். ஸோ வந்து கரெக்டா மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். பட் கன்சிஸ்டண்டா அதை ஃபாலோ பண்றதுக்கு மிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு இந்த அறிகுறிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல் விஷயம், நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் அதை கன்சிஸ்டண்டா ரெகுலரா வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஆரம்பிக்கிறோம். அது மெடிசனா இருந்தாலும் சரி, சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி, எக்ஸசைஸா இருந்தாலும் சரி. ஸோ எடை கூடுறது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கன்சர்னா இருக்கும். பட் அது கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு அதுவே வந்து ஒரு இன்செக்யூர் ஃபீல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாரோட லைஃப்லயுமே. ஸோ இந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் போகும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கே மனசளவுல ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் வந்துடும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால என்ன விஷயமா இருந்தாலும், என்ன விதமான நோயா இருந்தாலுமே ஆரம்ப கட்டத்துல நம்ம அதுக்காக சரியான கன்சர்ன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதை நம்ம வந்து பெரிய அளவுல வளர விடாம நம்மளால பார்த்துக்க முடியும். நம்ம எல்லாருமே நம்மளோட ஹெல்த்ல கண்டிப்பா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்ப நம்ம இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலும் அப்படிதான் இருக்கு, இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்ட்டும் அப்படிதான் இருக்கு. ஸோ நம்மளோட ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கணும். இன்னொரு தோழி கேட்டிருக்காங்க, அவங்களோட முகம் ஃபுல்லாவே வந்து பருவா வந்துட்டே இருக்கான், ரொம்ப கொத்து கொத்தா வந்து முடி வந்து உதிர்தான், ரொம்ப பயந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணக்கூடிய இந்த கிரீமோ இல்ல ஷாம்புவோ இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு 20% நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பா. ஆனா இது மட்டுமே வந்து ஒரு பெர்மனண்டான சொல்யூஷனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த ஹேர் ஃபாலும் சரி, பிம்பிள்ஸும் சரி, எல்லாமே வந்து இன்டர்னலா நடக்கக்கூடிய ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரக்கூடியது. இப்போ பிம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு பிசிஓடியில வரும், தைராய்டுல வரும், ஹேர் ஃபாலும் அதே மாதிரி தைராய்டு இஷ்யூஸ் இருக்கும்போது வரும். இல்ல நம்ம நார்மலா சரியா தூங்கல, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு அப்படின்னாலுமே வந்து ஹேர் ஃபால் வந்து வரும். ஸோ இங்க நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன் இது வந்து வருது, வாட் இஸ் பிஹைண்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒய் அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும். இது ஏன் எனக்கு வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். ஸோ இதனாலதான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, நம்ம ரீசன்ட் டேஸ்ல வந்து அடிக்கடி வந்து ஜங்க் ஃபுட் எடுத்துட்டு இருந்திருப்போம். இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து நம்ம சரியா தூங்கிருக்க மாட்டோம், ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருந்திருக்கலாம், இல்லை பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ கரெக்டான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளால ஈஸியா அதுக்கான பிளானை வந்து சூப்பரா போட்டுற முடியும். ஸோ ஹோமியோபதியோடைய ஒரு பெஸ்டான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, இந்த காரணங்களை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ நம்மளுக்கு இந்த காரணம் அப்படிங்கிறதுமே வந்து மெயின்டெனிங் காஸா இருக்குதா அப்படிங்கிறதும் பார்க்கணும். மெயின்டெனிங் காஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த நோய் சரியாகாம தடுக்கிறதுக்கு இந்த காரணம் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கா, கூட இருந்துட்டே இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கரெக்டான காரணங்களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து நீங்க எல்லா விஷயங்களுக்குமே கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். பட் தாண்டி வந்து மெடிசன்ஸ் மட்டும் இதுக்கு போதுமான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. மெடிசன்ஸ் கூட சேர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த டயட் தான். ஸோ நம்ம இன்டர்னலா கரெக்டான ஆகாரங்களை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஹேர் ஃபாலையும் சரி, ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸும் ஈஸியா வந்து ரெக்டிஃபை பண்ணிட முடியும். இன்னொரு தோழி வந்து கேட்டிருக்காங்க, டெலிவரி முடிஞ்சிருச்சு, டெலிவரி முடிஞ்சு 3 months கிட்ட ஆகுது, எனக்கு தொப்பை இருக்குது, அடிவே இருக்குது, குறைய மாட்டேங்குது, வெயிட் லாஸ் பண்ணணும், அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து வெயிட் கெயினுக்கு நிறைய வந்து இருக்கு இல்லையா, பிசிஓடினால வெயிட் கெயின் ஆகும், தைராய்டுனால ஆகும், பிரெக்னன்சி டைம்ல, போஸ்ட் பார்ட்டம்ல, இது மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும். பட் அது வந்து
மறுபடியும் நம்ம ஹெல்த்தியாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகளோ அது பார்க்கலாம். ஸோ ஹோமியோபதியில் வந்து யூஸ்வலாக நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து நம்ம அவங்களுக்கு போஸ்ட் பார்ட்டம்ல நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு 2-3 டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் அது வந்து இங்கே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். முதல் டிப் வந்து என்ன அப்படின்னா, நம்ம மத்தியானம் சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்போம், இல்லைன்னா படுத்துருவோம். இந்த 2 விஷயத்தையும் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. மதியம் சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வீட்டுக்குள்ளேயே வந்து நடந்துட்டோம்னா போதும். ஸோ இது பெரிய சேஞ்ச் வந்து கண்டிப்பாக கொண்டு வரும். ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட டின்னர் வந்து ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ளார வந்து முடிச்சிடணும். ஸோ இது வந்து என்னன்னா, நம்ம லேட்டாக சாப்பிட்றோம், ஒரு 9 o'clock மேலே 10 o'clock மேலே சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இது டைரெக்டாக வெயிட் கெயின் வந்து பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதனால உங்களோட டின்னர் டைமை 7 to 8 வந்து கட்டாயமாக பண்ணிடுங்க. மூணாவது டிப் என்ன அப்படின்னா, நம்ம அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கும் போது எடுத்தோடனே டீ காஃபி எல்லாம் குடிக்காம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வார்ம் வாட்டர் குடிச்சா போதும். ஒரு 200 ml வந்து நார்மலாக ஒரு சுடு தண்ணி குடிச்சிக்கலாம். இல்லை அந்த சுடு தண்ணியில் வந்து ஒரு நாள் வெந்தயம், ஒரு நாள் கொத்தமல்லி, ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த போஸ்ட் பார்ட்டம்ல ஏற்படக்கூடிய இந்த பெல்லி ஃபேட் வந்து நம்மளால ஈஸியாக குறைக்க முடியும். ஸோ இது மட்டும் போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ரெகுலராகவே நம்மளோட டயட்ல வந்து சுகரை கட் பண்ணிட்டு, பேக்கரி ஐட்டம்ஸை கட் பண்ணிட்டு, எண்ணெயில் பொரிச்சதெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தோம். இது கூடவே கொஞ்சம் போஸ்ட் பார்ட்டம் பெல்லி எக்ஸசைஸ் வந்து பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வந்து சூப்பராக கொடுக்கும். ஆமாம், ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்காங்க, ஹோமியோபதி மருந்து வந்து எவ்வளோ நாள் ஆகும், வேலை செய்யுமா கேட்டிருக்காங்க மேம். ஹோமியோபதியில வந்து ஒரு காமனான ஒரு மித்து என்ன அப்படின்னா, மெடிசன் எடுத்துக்கிட்டா லேட் ஆகும், சரியாகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இதுதான். பட் நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நோய் அது சரியாகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நோய் ஆரம்பிக்கும் போது ஆரம்ப கட்டத்திலேயே போய் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது சீக்கிரமே சரியாயிடும். ரொம்ப சிம்பிளா ஒரு வாமிட்டிங் வருது, லூஸ் டூல்ஸ் வருது, இல்லை ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறாங்கன்னா மினிமம் 1 or 2 daysல அது சரி ஆயிடுது. ஆனா நம்ம அந்த கிரானிக் டிசீசஸ், நாள்பட்ட நோய்கள் அப்படிங்கும் போது என்னன்னா, அந்த பேர்லயே இருக்க மாதிரி அந்த டிசீஸ் ரொம்ப வருஷக்கணக்கா இருக்கு. ஸோ அப்போ அதை நம்ம சரிப்படுத்தி இயல்பு நிலைக்கு திருப்பி கொண்டு வரணும்னா அந்த நோய்க்காக இல்ல அந்த நோய் இருக்கக்கூடிய அந்த பர்சனோட உடம்புக்காக நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மெடிசனால டிலே ஆகுது அப்படிங்கிறத தாண்டி அந்த நோய் அதனுடைய தன்மையை கம்ப்ளீட்டா வந்து இழந்து கம்ப்ளீட்டா நார்மலான இயல்பு நிலைக்கு அந்த பர்சன் திரும்பணும். ஸோ அதுக்கான டைம் தான் அந்த இடத்துல எடுக்கிறாங்க. மேம், ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கும்போது கர்ப்பப்பைக்குள்ள கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல மேம், இப்போ நம்மளோட கிளினிக் நம்பருக்கும் அப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதுக்கு உங்களோட பதில் என்ன? இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம எவ்ரி இயர் வந்து நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும், நம்ம ஹெல்த்துக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக பேசிக்கான ஒரு ஹெல்த் செக்அப் தான். அந்த ஹெல்த் செக்அப்ல நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதோ, சுகர் பார்க்கணுமா, பிபி பார்க்கணுமா, கொலஸ்ட்ரால் பார்க்கணுமா, அல்ட்ராசவுண்ட் பார்க்கணுமா, எதுனாலும் சரி வருஷத்துக்கு ஒரு தடவை. சொல்ல போனால் பர்த்டே ஆச்சு அப்படின்னா பர்த்டேக்கு நமக்கு நம்மளே வந்து ஒரு செல்ஃப் ட்ரீட் கொடுத்துக்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவது, நம்ம எப்பவுமே ஸ்கேன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பிசிஓடி வருது, இல்லை ஒரு ஃபைப்ராய்ட் வருது அப்படின்னா அது இப்போ இமீடியட்டா ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயமா கண்டிப்பா இருக்காது. அது நம்ம உடம்புல வர்றதுக்கு அது தன்னை தானே வந்து உருவெடுத்து ஒரு ஃபைப்ராய்டாவோ பிசிஓடியாவோ நம்ம கிட்ட காட்டுறதுக்கு கண்டிப்பா மினிமம் வந்து குறிப்பிட்ட டைம் வந்து எடுத்திருக்கும். அது வந்து வருஷக்கணக்கா இருக்கலாம், இல்லை மாச கணக்கா கூட இருக்கலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல எதை மிஸ் பண்றோம்னு கேட்டோம்னா அந்த சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய டைமை தான் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம். பட் ஒரு டிசீஸ் வந்துருச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல வந்து ரொம்ப பயப்படாம டென்ஷன் ஆகாம இது வந்துருச்சு, இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத மட்டும் பிளான் பண்ணணும். என்ன பண்ண போறோம், மெடிசன்ஸ் எடுக்க போறோம், என்ன மெடிசன்ஸ் எடுக்க போறோம், என்ன டைப் ஆஃப் சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ரெண்டாவது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல என்னெல்லாம் பண்ணிக்க போறோம். அடுத்தது நம்மளோட டயட். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் பக்காவா பிளான் பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஸோ ஹோமியோபதியில பிசிஓடியும் சரி, ஃபைப்ராய்டும் சரி, இல்லை ஃபீமேல் ரிலேட்டடான எல்லா இஷ்யூஸுமே சரி பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது ரூட் காஸ்ல இருந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மெடிசனா வந்து நான் ஹோமியோபதியை பாக்குறேன். ரூட் காஸ் அப்படிங்கிறது என்னன்னா இதனுடைய வேர்ல இருந்தே நம்ம அந்த விஷயத்த சரி பண்ணனா மட்டும்தான் அது முழுமையான கியூரா வந்து கண்டிப்பா இருக்கும். நம்ம வந்து மேலோட்டமா இல்ல சூப்பர்ஃபிஷியலா மட்டும் அந்த அறிகுறிகளை மட்டும் ட்ரீட் பண்ணும்போது அந்த வேர் அப்படியே தான் இருக்கும். அது திரும்ப 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 அடுத்த வருஷம் வேற ஒரு விதமான சிம்டம்ஸ் அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரூட் காஸ்ல இருந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பங்களிப்பு வந்து ஹோமியோபதியில கண்டிப்பா இருக்கு. நிறைய காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, பீரியட்ஸ் டைம்ல வந்து நிறைய வயிறு வலிக்குது, ரொம்ப கடுமையான வயிறு வலி இருக்கு, அப்புறமா அதுக்கு நாங்க மாத்திரை எடுத்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அதிகமான பெயின் கில்லர்ஸ் எடுக்கும் போது நம்மளுக்கு நம்ம உடம்புல என்னெல்லாம் பாதிப்புகள் வருங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதை நான் திருப்பியும் வந்து நான் ரிமைண்ட் பண்ணணும் இல்லை. ஆனா நம்ம எப்பவுமே பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய பெயினுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா,
பீரியட்ஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட உடம்ப வந்து தயார் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடணும். ஸோ ரொம்ப சிம்பிளா நம்மளுக்கு தெரியும் எந்த டேட்ல பீரியட்ஸ் வரப்போகுது, பீரியட்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்கும், எப்பெல்லாம் வந்து பெயின் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ அதுக்காக நம்மளுடைய மனசையும் உடம்பையும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். என்னெல்லாம் பண்ணலாம்? ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே நம்ம நல்ல ஹைட்ரேட்டடா இருக்கணும், நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். டெய்லியும் கண்டிப்பா ப்ரோட்டீன்ஸ் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ப்ரோட்டீன் அப்படிங்கிறது வந்து பால், தயிர், நம்மளோட பன்னீர், நம்மளுடைய கொண்டைக்கடலை, பச்சைப்பயிறு, நிலக்கடலை, இது எல்லாத்துலயுமே வந்து ப்ரோட்டீன் இருக்கு. பருப்புல இருக்கு, எல்லா வகையான பருப்புலயுமே இருக்கு. ஸோ ப்ரோட்டீனை நம்ம 3 வேளைக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். 2. 3வது விஷயம் என்னன்னா, பப்பாளி, எள்ளுருண்டை, பைனாப்பிள், இது எல்லாமே வந்து நம்ம ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி எடுத்துக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். இது வந்து என்னன்னா, ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், இல்லைன்னா ஃப்ரூட் சாலடோ இல்லை வெஜிடபிள் சாலடோ வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளோட டின்னர் எல்லாமே கொஞ்சம் லைட்டான டின்னரா எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா அந்த பீரியட்ஸ் டைம்ல வந்து ஏற்படக்கூடிய அந்த பெயினை வந்து நம்மளால குறைக்க முடியும். அதோ மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட மைண்டை காமா வச்சுக்கிறதுக்கான ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு வந்து நான் இந்த இடத்துல போய் சும்மா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தா எனக்கு ரிலாக்ஸ்டா இருக்கு, இல்லை தூங்கிட்டா நான் நல்லா இருப்பேன், எனக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் வருது, ரொம்ப இரிட்டேஷன் ஆகுது, ரொம்ப கோவப்படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா ரொம்ப பெஸ்ட் நம்ம அந்த விஷயத்த அவாய்ட் பண்றது தான். ஸோ நம்ம அந்த விஷயத்த போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம ரியாக்ட் பண்ணி நம்மளே டென்ஷன் ஆகுறதுக்கு ஜஸ்ட் அதை அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே போதும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபிசிக்கலாவும் சரி, எமோஷனலாவும் சரி, நம்மளால இந்த பீரியட்ஸை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும்.